அனைவருக்கும் வணக்கம். மகா சுவாமிகள், அதாவது காஞ்சி மகா சுவாமிகள் வழங்கிய தெய்வத்தின் குரல் என்ற நூலினை சுமார் 5 வருடங்களாக வாசித்து சுமார் 600 ஃபைல்களாக யூடியூபில் அப்லோட் செய்திருக்கின்றேன். அது முழுவதும் முடிந்த பிறகு தற்பொழுது சைவ சித்தாந்தம் ஓர் அறிமுகம் என்ற தலைப்பில் ஒரு புத்தகம் கிடைத்துள்ளது. அதனை வாசிக்க தற்பொழுது முடிவு செய்திருக்கிறேன். அதாவது சைவ சித்தாந்தம் ஓர் அறிமுகம் என்ற தலைப்பில் முனைவர் நா. சுப்புரெட்டியார் அவர்கள் எழுதியுள்ள புத்தகம். இந்த நூலுக்கு பதிப்புரை என்று ஒன்று இருக்கிறது. அதை முதலில் வாசிக்கிறேன். எந்நாட்டவர்க்கும் இறைவனானவன் தென்னாட்டில் சிவன் என போற்றப் பெற்றான். சிவபெருமானை முழுமுதற் கடவுளாக கொண்டு திகழும் சைவ சமயம் சங்க காலத்தில் தமிழ்நாட்டில் கால் கொண்டு திகழ்ந்தது. அச்சமயத்தின் தத்துவ கருத்துக்களை விளக்கும் முகத்தான் எழுந்ததே சைவ சித்தாந்தம் என்னும் துறையாகும். இந்திய நாட்டில் எத்தனையோ மெய்ப்பொருள் தத்துவங்கள் தோன்றியிருப்பினும் அகம் பிரம்மாஸ்மி என்னும் நானே கடவுள் என்கிற வேத தத்துவம் தமிழகம் தவிர இந்திய நாட்டின் பிற பகுதிகள் முழுவதும் பரவியுள்ளது. சைவ சமயம் தமிழகத்தில் பரவியுள்ளது போல் கர்நாடக மாநிலத்திலும் காஷ்மீர நாட்டிலும் பரவியிருந்தாலும் அங்கே வீர சைவமாகவே நிலவி வருகிறது. சைவ சித்தாந்தம் அடிப்படையில் இறைவன், பதி, உயிர், பசு, தலை, பாசம் என்ற முப்பொருள் உண்மையின் அடிப்படையில் எழுந்தது. இதைத்தான் பதி, பசு, பாசம் என்று சொல்வார்கள். உலகில் உள்ள எல்லா சமயங்களும் உயிர்களை இறைவன் படைத்தான் என கூறும். ஆனால் சைவ சித்தாந்தம் மட்டும் இறைவன் எவ்வளவு பழமையானவனோ அவ்வளவு உயிர்களும் பழமையானவை. அதுபோலவே தலைகளும் பழமையானவை. பதி, பசு, பாசம் அனாதி. இம்மூன்றும் முப்பொருள் கொள்கையை விளக்க எழுந்த நூல்களே 14 சாஸ்திரம் என்று சைவ பெருமக்களால் வழங்கப்படுகிறது. சைவ சித்தாந்தை பற்றிய விரிவான நூல் எழுதி தர வேண்டும் என்று அருங்கலைக்கோன் கலைமாமணி பேராசிரியர் டாக்டர் நா. சுப்புரெட்டியார் அவர்களை கேட்டுக்கொண்டதற்கிணங்க இவ்விரிவான நூலை அவர் எழுதி தந்துள்ளார். வைணவம், சைவம் ஆகிய இரு சமய கருத்துக்களை நன்கு கற்று துறை போனவர், இரண்டிலும் ஆழ கால்பட்டவர். இத்துறையில் இதுபோல் விரிவான நூல் இதுவரை வந்ததில்லை என்று கூறும் அளவிற்கு இதனை சிறப்பாக எழுதியுள்ளார். அரை நூற்றாண்டு காலமாக சைவ சித்தாந்த நூற்பதிப்பு கழகத்துடன் தொடர்பு கொண்டவர். கவிதை, ஆய்வு, சிறுவர் இலக்கியம், அறிவியல் துறை போன்ற துறைகளில் பல நூல்களை கழகத்திற்கு எழுதி தந்தவர். வைணவமும் தமிழும் எழுதியவர், சைவமும் தமிழும் எழுதி கொண்டிருப்பவர். இடையில் இந்நூலை எழுதி தந்தமைக்காக கழகம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. சைவ சித்தாந்தத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று இன்று இளையோரும் முதியோரும் பெரிதும் அவாவுகின்றனர். அவர்கள் இந்நூலை படித்து பெரிதும் பயன் பெறுவர் என்று உறுதியாக நம்புகிறோம். அடுத்ததாக இந்த நூலுக்கு அணிந்துரை என்று ஒன்றினை பேராசிரியர் டாக்டர் பே. கிருஷ்ணன் அவர்கள் வழங்கியிருக்கிறார். அதனை இப்பொழுது வாசிக்கிறேன். தமிழர் வாழ்வில் சைவமும் தமிழும் இணைந்தே வந்துள்ளன என்பது வரலாற்று உண்மை. பழந்தமிழ் நூல்களில் சிவன் என்ற சொல் எழுத்தாளப்படவில்லை. எனினும் சிவனின் பண்பு பெயர்கள் பல காணப்படுகின்றன. செம்மை என்ற தமிழ்ச் சொல்லை அடிப்படையாக கொண்டே சிவன் என்ற சொல் வந்தது என ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். சிறந்தது பயிற்றல், சிறப்பெனும் செம்பொருள் போன்ற தொடர்கள் ஆதாரங்களாக அமைகின்றன. தமிழர் நாகரிகம் சிந்துவெளி நாகரிகத்தின் தொடர்ச்சி என்பதால்
என்பதை ஏற்றால் சைவ சமயம் வேத நாகரிகத்திற்கும் முற்பட்டது எனக் கொள்ள வேண்டும். சங்க காலத்திற்கு பின் களப்பிரர் ஆட்சி காலத்தில் பௌத்தமும் சமணமும் செல்வாக்கு பெற்று விளங்கின. சைவம் வலிகுன்றிய நிலையில் இருந்தது. பிராகிருதம் பாலி மொழிகள் சிறப்புற்று விளங்கின. எனினும் சமணம் தன்னை நிலைநிறுத்திக் கொள்ளவும் வளர்ச்சி அடையவும் வேண்டுமானால் தமிழில் கொள்கைகள் விளக்கப்பட வேண்டும் என்பதை சமணர்கள் உணர்ந்தனர். உயர்ந்த சமண சமய அறிவு கருத்துக்களை கொண்ட 14 கணக்கு நூல்கள் களப்பிரர் ஆட்சி காலத்தில் தோன்றின. பல்லவர் ஆட்சி காலத்தில் தமிழ்நாடு சைவமும் மிக உன்னத நிலையில் அடைந்தது. தமிழகம் செய்த தவப்பயனால் அவதரித்த தமிழ் ஞானசம்பந்தர் அவர்களால் திருநெறிய தமிழில் பதிகப் பெருவழி தோற்றுவிக்கப்பட்டது. அவரது அடியொற்றி வந்த அருளாளர்களின் தொண்டினால் தமிழும் சைவமும் செழித்தோங்கி வளர்ந்தன. சோழர் பாண்டியர் காலம் சைவ சமய வரலாற்றின் பொற்காலம் எனலாம். 12 திருமுறைகள் தமிழ் சைவ சமயத்தின் அடிப்படை நூல்களாக அமைந்தன. மூவர் முதலிகளையும் மாணிக்க வாசகரையும் சமயத் தலைவர்களையும் சிவனை முழுமுதற் பொருளாகவும் மாறா இறையன்பு ஒன்றே வீடு பேற்றிற்கு வழி என்பதும் சாதி மத வேறுபாடின்றி ஆணும் பெண்ணும் இறை இன்பத்தை துய்த்து வாழலாம் என்பதும் சமய வாழ்வு இவ்வுலக வாழ்க்கைக்கு எதிரானது அல்ல என்ற கொள்கையும் சைவர்களால் ஏற்கப்பட்டன. இந்த கொள்கைகள் சமண சமயத்தின் கடினமான அறிவுக் கொள்கைக்கும் கடவுள் மறுப்பு கொள்கைக்கும் உலக மறுப்புக்கும் மாற்றாக அமைந்தது. மட்டுமல்லாமல் சமண சமயத்தின் நலிவுக்கும் காரணங்களாக அமைந்தன. சைவ சமயம் நாயன்மார்களை முன்னிறுத்தி ஒரு மக்கள் இயக்கமாகவே உருப்பெற்று வளர்ந்தோங்கியது. 13ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் தோன்றிய மெய்கண்டர் ஆக்கிய சிவஞான போதம் சைவ சமயத்தின் தத்துவ கொள்கைகளை விளக்கும் முதல் அடிப்படை நூலாகும். அந்நூல் மொழிபெயர்ப்பு நூலல்ல என்பதற்கு அறிஞர்கள் போதுமான ஆதாரங்களை தந்துள்ளனர். சிவஞான போதம் உட்பட சைவ சித்தாந்த சாத்திரங்கள் மொத்தம் 14. சிவஞான போதத்திற்கு பல உரைகள் இருப்பினும் சிவஞான முனிவரின் சிவஞான போத மாபாடியம் சிறந்த உரையாக சைவர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. 2000 ஆண்டுகளுக்கு மேல் வரலாற்றை பெற்றுள்ள சைவம் பல்வேறு காலகட்டங்களில் வைதிக சமயம், ஆகமம், அறுவகை தரிசனங்கள், சமணம், பௌத்தம், சார்வாகம் ஆகியவற்றின் கருத்துக்களை உள்வாங்கிக் கொண்டு தமிழகத்துக்கே உரிய சைவ சித்தாந்தமாக செம்மை பெற்று விளங்கி வருகின்றது. இன்றளவும் சைவ திருமடங்களால் பேணப்பட்டும் வளர்க்கப்பட்டும் வருகின்றது. ஏனைய இந்திய தத்துவங்களைப் போலவே சைவ சித்தாந்தமும் அறிவாராய்ச்சி, இயல், மெய்ப்பொருளியல், அறிவியல் என்னும் முப்பெரும் பிரிவுகளை உடையது. பதி, பசு, பாசம், இறை, உயிர், தலை என்பன சைவ சித்தாந்தம் நுவலும் உண்மை பொருள்கள். இறைவன் தன் பொருட்டமையாமல் உயிர் உலகுக்கு வேறாயும் வியாபகத் தன்மையால் ஒன்றாயும் உயிருக்கு உயிராம் தன்மையால் உடனாயும் இருக்கின்றன. இறைவனின் இவ்வுறவை அத்வைதம் என்று சித்தாந்திகள் விளக்குவர். சங்கரர், ராமானுஜர், மத்துவர் போன்றோர் கொள்வதைப் போல அத்வைதம் என்ற சொல் பொருட்களின் எண்ணிக்கை பற்றியது அல்ல என்றும் அது அண்மை பொருளில் இரு பொருள்களுக்கிடையிலான உறவு, வியாபக வியாபிய சம்பந்தம் பற்றியது என்றும் விளங்குவது சித்தாந்தத்தின் தனிச்சிறப்பாகும். உயிரின ஆணவ மல நீக்கத்தின் பொருட்டு ஆக்கல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்னும் ஐந்தொழில்களை இறைவன் செய்கிறான். ஐந்தொழில் புரிவது அவனின் சிறப்பிலக்கணமே அன்றி பொதுவிலக்கணம் அல்ல என்பதும் சிவஞான முனிவரின் கொள்கை. பந்தம், வீடு பேறு ஆகிய இரு நிலைகளிலும் அறிபவன் உயிர், அறிபடு பொருள் இறைவனும் உலகமும் ஆகும். இறைவனே அறிபவன் எனக் கொண்டால் அது சங்கரர் கூறும் அத்வைதத்தில் முடிவுறும். எனவே அறிபவன் இறைவனே என்னும் சித்தாந்திகள் சிலரின் சிவவாக்கிய யோகி கொள்கையை சிவஞான முனிவர் மறுக்கிறார். இறை உயிர் போலவே
ஆணவம், கண்மம், மாயை ஆகிய பொருட்களும் சர்க்காரியவாதப்படி நித்தியமான உள்பொருளாக கொள்ள வேண்டும். உள்பொருளோ அன்றி இல்பொருளோ என நிச்சயிக்க முடியாத இயல்புடைய பொருட்கள் அல்ல அவை. உயிர் தனது சமய வாழ்வின் மூலம் மண்ணில் நல்ல வண்ணம் வாழ்வதோடு செல்கதிக்கும் குறைவில்லா நிலையினை அடையும். மற்றைய இந்திய தரிசனங்கள் ஏதோ ஒரு வகையில் பிறவியை துன்பமயமானது என்றும், அது வெறுத்து ஒதுக்கப்பட வேண்டியது என்றும், அது அறியாமையின் விளைவு என்றும் கொள்ளும். ஆனால் சைவ சமயம் பிறவி இறைவனால் அளிக்கப்பட்ட அருட்கொடை என்றும், அறியாமையை போக்கிக் கொள்ளவே அது அமைந்தது என்றும் கொள்வது தரிசன சிறப்பாகும். சைவ சித்தாந்தம் ஓர் அறிமுகம் என்று தலைப்பிட்ட இந்நூல் தொல்காப்பியம் முதல் மெய்கண்ட சாத்திரங்கள் ஈறாக உள்ள பல நூல்களில் காணப்படும் சைவ சித்தாந்த கருத்துக்களை தொகுத்து ஆய்வு நோக்கில் எழுதப்பட்ட நூலாகும். சைவ சமய வரலாற்றை தெரிவிக்கும் நூல்கள் ஆங்கிலத்திலும் தமிழிலும் பல உள்ளன. ஆனால் சைவ சமய கருத்துக்களை மையப்படுத்தி தமிழ் நூல்களை மட்டுமே ஆதாரங்களாக கொண்டு வரலாற்று நோக்கில் எழுதப்பட்ட முதல் ஆய்வு நூல் இது என்றால் அது மிகையாகாது. எளிய நடையில் இலக்கிய நயத்தோடு எழுதப்பட்ட சுவையான நூல் இது. ஆங்காங்கே சைவ கருத்துக்களுக்கு இணையான வைணவ கருத்துக்களையும் ஒப்பு நோக்காக சுவைபட எடுத்து கூறி சமய பொறையின் இன்றியமையாமையை வலியுறுத்தி சொல்வது பாராட்டுக்குரியது. தமிழக கலைமாமணி பேராசிரியர் டாக்டர் நா. சுப்புரெட்டி அவர்கள் இந்நூலின் ஆசிரியர். சைவம் வைணவம் ஆகிய இரண்டையும் தம் இரு கண்களாக போற்றி வாழ்ந்து வருபவர். சமயம், தத்துவம், இலக்கியம், சமூகவியல், அறிவியல் போன்ற துறைகளில் 100க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதி தமிழக எழுத்துலகில் மிகப் பெரும் சாதனை படைத்தவர். பிறர் குறை காணாது நிறை மட்டுமே காணும் பண்பாளர். என் போன்ற எளியோரை அன்பால் நெறிப்படுத்தும் குணக்குன்று. அனைத்து சமயங்களுக்கும் அடிப்படை சமயம் கடந்த மெய்ப்பொருளே என்பதை வலியுறுத்தும் அருட்செல்வர். அன்னாரின் நீண்ட நெடிய அனுபவமும் நுண்ணறிவும் இந்த நூலில் விரவி மிளிர்வன படித்து இன்புறத்தக்கவை. பொதுமக்கள், மாணாக்கர்கள், ஆய்வாளர்கள் அனைவருக்கும் அரும்பெரும் கருத்து கருவூலமாகவும் விருந்தாகவும் இந்நூல் அமைந்துள்ளது என்பது வெள்ளிடை மலை. அடுத்து இந்த நூலின் அமைப்பை பற்றி ஒரு சிறு குறிப்பு. முதலாவது அத்தியாயம் சித்தாந்த சாத்திரங்கள், இரண்டாவது சந்தான ஆச்சாரியர்கள், மூன்றாவது தத்துவங்கள் 1, நான்காவது தத்துவங்கள் 2, ஐந்தாவது தத்துவங்கள் 3, ஆறாவது வீடு பேற்றுக்கு வழிகள், ஏழாவது வீடு பேறு, எட்டாவது வழிபாட்டு முறைகள், பின்னிணைப்பு, பயன்படுத்தப்பட்ட நூல்கள் என்று இதன் குறிப்பாக நூலின் ஆரம்பத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. இனி இந்த நூலினை பற்றி முழுமையாக உள்ளதை வாசிக்க கேட்கலாம்.